வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே கரண்ட் ஓப்பனிங்ஸ்ன்னு இருக்கும். இதில் டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து வந்திருக்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 51 சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு என்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1/3/2025 21/3/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்னிலிருந்து, அதாவது மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி கேட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 35 வயது வரை இருக்கும். ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் 13 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டில் 3 வேகன்சியும், ஓபிசியில் 19 வேகன்சியும், எஸ்சியில் 12 வேகன்சி, எஸ்டியில் 4 வேகன்சி. ஸோ டோட்டலாக 51 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு இதில் பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 வேக்கண்ட்டும், புதுச்சேரியில் 1 வேக்கண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் வைஸாகவும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 3 வேக்கண்ட் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஜாப்னு சொல்லிட்டு இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது தான். ஸோ எஜுகேஷனுக்கு நீங்கள் டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கும். இது நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது. இது கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இன்னொரு செகண்ட் இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபைட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இன்னொரு இயர் கொடுப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெரிட்டில் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. அதாவது நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்து தான் எடுப்பாங்க. ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்துட்டு இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது கன்சல்டேட் பேவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 750 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண உடனே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இது மாதிரி எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் வந்து காரைக்காலில் ஒரு வேக்கண்ட்டும், கோவில்பட்டியில் 1 வேக்கண்ட்டும், திருப்பத்தூரில் 1 வேக்கண்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் 3 வேக்கண்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக கேட்குறாங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் வித் பிளாக் பெனில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், அதாவது இடது கைகை வந்து நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் கைப்பட ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடிஎஃபாகவே. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே இங்கே கிளிக் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அதுக்கு தான் வந்து உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ பேமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸோட டைமென்ஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.